நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு தான் செல்வது ஏன் என்று முதலமைச்சர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஒரு சுற்றுரை பதிவை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் டெல்லி செல்வது ஏன் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் தான் பங்கேற்காததும் இந்த ஆண்டு பங்கேற்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தற்போது முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அந்த கடந்த வருடங்களில் பிடிஆர் தொடங்கி தங்கம் தென்னரசு வரைக்கும் இப்போ நிதியமைச்சர்கள் பங்கேற்றிருந்த சூழ்நிலையில் இந்த முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க செல்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்? நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்வது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில நான் எதற்காக டெல்லி செல்கிறேன் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கியிருக்கிறார். அந்த விளக்கத்துல தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி நான் டெல்லி செல்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கக்கூடிய பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என்று அவருக்கான ஒரு பதிலையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கினுடைய ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் குடியரசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நாக்கு கூசவில்லையா என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை என்றும், பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை என்றும், கலைஞருடைய கரம் பற்றி நடந்த கை என்றும், என்னாலும் உரிமையை கொடியை தான் ஏந்துவேன் என்றும், தான் ஒரு நாளும் ஊர்ந்து போக மாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில உறுதியாக நிற்பேன் என்றும், தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த பதிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.